அம்பாளை பூஜிப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்பதை மகா பெரியவா சொல்வதை அறிந்து கொள்ளலாம். அம்பாளை உபாசிப்பதே ஜன்மா எடுத்ததன் பெரிய பலன். அன்புமயமான அம்பிகையை தியானிப்பதை விட பேரானந்தம் எதுவும் இல்லை. அம்பாளை உபாசிப்பதற்கு வேறு பலன் எதுவும் வேண்டாம். அதுவே அதற்கு பலன். ஆனாலும் இந்த லோகத்தின் மாயையில் நாம் எல்லோரும் சிக்கிக் கொண்டிருப்பதால் நான் என்பதை விட்டு அவளை அவளுக்காகவே உபாசிக்கிற ஆனந்தம் நமக்கு ஆரம்ப தசையில் புரிய மாட்டேன் என்கிறது. அம்மா, நான் எத்தனையோ தோஷம் உள்ளவன் என்றாலும் உன்னை நம்பிவிட்டேன். நீ கடாட்சித்து விட்டால் எத்தனை தோஷமானாலும் தூர ஓடிவிடும். நான் எப்படி இருக்க வேணுமோ அந்த மாதிரியாக இருக்கும்படியாக நீயே பண்ணம்மா என்று அவளிடம் நம்மை ஓயாமல் ஒப்புக்கொடுத்து கொண்டிருந்தாலே போதும். அதைவிட பெரிய மதமோ சித்தாந்தமோ அனுஷ்டானமோ இல்லை. எல்லாம் அவள் சித்தப்படி ஆகட்டும் என்று விட்டுவிட்டு நாம் பஞ்சு மாதிரி மனசில் எந்த கணமும் இல்லாமல் லேசாகிவிட்டால் அதைவிட பேரானந்தம் இல்லை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது அம்பாளை பூஜிப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்று மகா பெரியவா அருள்வாக்கு.